ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டைலிஷ் ப்ளவுஸ் மேக்கர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 ஃபீட் காட்டுக்கு எப்படி டோரி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலான்னு வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டோரியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜன்னல்லையோ இல்லை ஏதாவது ஒரு இதில் போட்டு அந்த த்ரெட்டை ஃபஸ்ட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரிங்கிள்ஸாக இருக்கும் அந்த த்ரெட்டை இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டு கொஞ்சம் ரிங்கிள் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இழுத்து டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிவிட்ட அப்புறமேட்டு அந்த 2 த்ரெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 காட் இருக்குது 5 ஃபீட் காட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டை வந்து ஜாயின் பண்ணி 2 ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆஃப் ஒரு காட்டுக்கு, இன்னொரு ஆஃப் இன்னொரு காட்டுக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி 2ஆக பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்துகிட்ட அப்புறமேட்டு இங்கே பாருங்கள், செப்ரேட்டாக இந்த டோரியை செப்ரேட்டாக பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுங்கன்னா ஒரு டோரியை வந்து எடுத்துக்கோங்க. ஒரு டோரியை எடுத்துகிட்டு நம்ம காட் ஃபிக்ஸிங் த்ரெட் அண்ட் நீடல் எடுத்துக்கோங்க. காட் ஃபிக்ஸிங் த்ரெட்டை வந்து டபுளாக பண்ணிக்கோங்க. சிங்கிள் இல்லாமல் டபுளாக பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த 2 த்ரெட்டுமே வந்து சீவிங் நீடல், காட் ஃபிக்ஸிங் த்ரெட் நீடல் இருக்குது இல்லையா, காட் ஃபிக்ஸிங் நீடலில் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 சேர்த்து அந்த நீடலில் போட்டுட்டு ஜாயின் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா எதுவும் லாக் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த டோரியோட எட்ஜில் அந்த நீடலை ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படியே ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்கள். அதில் வந்து 5 த்ரெட்ஸ் இருக்கும். அந்த த்ரெட்ஸில் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி ஃபோல்ட் பண்ணி அந்த நீடல் உள்ள ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு அந்த த்ரெட்லேயே லாக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி த்ரெட்டில் லாக் பண்ணிங்கன்னா அந்த த்ரெட்டோட உங்களுக்கு டோரி லாக் ஆகிடும். இது எதுக்கு நம்ம போடுறதுன்னா, நம்ம அப்படியே காட்டில் வந்து ப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த நீடல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்காக இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ காட்டில் வந்து பாருங்கள், ஸ்டார்டிங் ஹோல்ஸ்லேருந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டோரியை வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக விடுங்க. ஏன்னா அது வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம கட்டுறதுக்காக கொஞ்சம் டோரியை எக்ஸ்ட்ரா விடுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆப்போசிட்டாக ஃபஸ்ட்டு எடுத்துருக்கீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் திரும்ப நீடலை வச்சு அந்த டோரியை அந்த காட் உள்ள இழுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஆப்போசிட்டில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் இழுங்க. ஃபஸ்ட்டு டைம் இழுக்கும்போது இது ஈஸியாக இருக்கும். அப்படியே இந்த சைடு வரும்போது இந்த சைடு ஹோலில் திரும்ப ஸ்டிச் போட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இழுங்க. அங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று ஆப்போசிட் சைடில் வந்து இழுத்துட்டு வாங்க. அப்படியே இந்த மாதிரி காட் ஃபுல்லாக இதே மாதிரி போட்டுட்டு வாங்க. ஆப்போசிட் சைடில் த்ரெட் அப்படியே இழுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி காட் ஃபுல்லாக போட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி காட் ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. திரும்ப இந்த சைடு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஹோல்ஸ் உள்ள போட்டு அப்படியே இழுங்க. ஓகே, இழுத்திங்கன்னா அந்த நீடல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வரும். அப்படியே டோரி போட்டிங்கன்னா அது வராது. ஓகேங்களா? இந்த நீடலை ப்ளேஸ் பண்ணி பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட்டில் நீடல் உள்ளே ப்ளேஸ் பண்ணி ஆப்போசிட்டில் இழுங்க. அப்புறம் அந்த டோரி அப்படியே பிடிச்சி ஃபுல்லாக இழுங்க. ஓகே, அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இப்போ காட் ஃபுல்லாக போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேருந்து அப்படியே போட்டுட்டு வாங்க. இப்போ செகண்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த ஹோலில் வந்து 2 டோரி வரணும். இங்கே பாருங்கள், இப்படி அப்படியே ஆப்போசிட்டில் வந்து போட்டுட்டு வாங்க. ஒரு சைடு முடித்த உடனே இன்னொரு சைடு அப்படியே ஆப்போசிட்டில் எடுத்து டோரியை அப்படியே போட்டுட்டு வாங்க. ஓகேங்களா? ஆப்போசிட்டில் அப்படியே இழுங்க. இது கொஞ்சம் ஷேக் பண்ணி இழுக்கணும். நீங்கள் அப்படியே இழுத்திங்கன்னா வராது. என்னோடய கை பாருங்கள், நான் எப்படி அந்த டோரியை ஷேக் பண்ணி இழுக்கிறேனோ அதே மாதிரி ஷேக் பண்ணி இழுங்க. ஓகே, நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. இப்படி இழுத்து நல்லா டைட்டாக லாக் பண்ணுங்கள். இப்போ அது அப்படியே அந்த இன்னொரு ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள், அப்படியே இந்த சைடு இழுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷேக் பண்ணுங்கள். அப்படியே இழுக்கக்கூடாது. அந்த டோரியை கொஞ்சம் ஷேக் பண்ணி இழுங்க. ஏன்னா அந்த ஒரே ஹோல்ஸில் வந்து நம்ம 2 டோரியாக போடும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் ஷேக் பண்ணி இழுங்க. இப்போ இதே மாதிரி ஃபுல் காட்டும் ஆப்போசிட்டில் ப்ளேஸ் பண்ணி போட்டுட்டு வாங்க. ஓகே,
ஆப்போசிட்டில் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. ஃபுல்லாக இதே மாதிரி போடுங்க. போட்டிங்கன்னா இப்போ 2 சைடுமே உங்களுக்கு டோரி கவர் ஆகிடும். இந்த பக்கமும் டோரி கவர் ஆகும், அப்புறமேட்டு அந்த பக்கமும் உங்களுக்கு டோரி கவர் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஆப்போசிட்டில் உங்களுக்கு வரும். யாராவது ஒருத்தங்க ஹெல்ப்புக்கு இருந்தால் நீங்கள் ஹெல்ப்புக்கு கூட கூப்பிட்டுக்கலாம். இந்த சைடு ஆப்போசிட்டில் 2 பேருமே போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் முடியும் உங்களுக்கு. பாருங்கள், 2 பக்கமும் இந்த டோரி த்ரெட் வரணும். இதே மாதிரி ஆப்போசிட்டில் போட்டு நல்லா டைட் பண்ணுங்கள். இந்த டோரியை கொஞ்சம் ஷேக் பண்ணி இழுங்க. ஷேக் பண்ணி இழுத்துட்டு நல்லா டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இப்போ இந்த டோரியை கட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. ஃபுல்லாக போட்ட அப்புறமேட்டு திரும்ப நீங்கள் டைட் பண்ணணும். எப்படி டைட் பண்ணணுன்னா, கட்டர் எடுத்துக்கோங்க. கட்டர் எடுத்துகிட்டு இப்படி புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டோரி டைட் ஆகும். ஆப்போசிட்டில் புஷ் பண்ணுங்கள். ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு புஷ் பண்ணிவிட்டு ஒரு லைன் ஃபுல்லாக இந்த மாதிரி டைட் பண்ணுங்கள். அது முடிஞ்ச உடனே இன்னொரு சைடு ஆப்போசிட்லேயும் டைட் பண்ணுங்கள். இதேமாதிரி கட்டர் வச்சு கொஞ்சம் புஷ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் கையிலையும் இழுக்கலாம். கையில் இழுத்திங்கனாலும் அது கொஞ்சம் டைட் ஆகும். நான் இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக டைட் பண்ணியிருக்கேன். திரும்ப இன்னொரு ஆப்போசிட் சைடும் அப்படியே டைட் பண்ணிவிட்டு வரேன் பாருங்கள். இந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது லூஸ் ஆகாது. ஓகேங்களா? சேம் இதே மாதிரி டைட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக டைட் பண்ணி லாஸ்ட் வரையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. லாஸ்ட் வரையும் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணுங்கள். நல்லா டைட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இப்போ அந்த 2 த்ரெட்டும் சேர்த்து லாக் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ 2 பக்கமும் டைட் பண்ணியாச்சு. இப்போ 2 த்ரெட் ஆல்ரெடி இருக்குது இல்லைங்களா, அது 2 த்ரெட்டும் சேர்த்து லாக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இப்போ எடுத்து ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு லாக் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா டைட்டாக லாக் போடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் ரிமூவ் ஆகிடும். அதனால் நல்லா டைட்டாக லாக்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா டைட்டாக லாக்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு லாக்கும் நல்லா நீட்டாக டைட்டாக பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 லாக் நல்லா போடுங்க. போட்டுட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணிங்கன்னா, ஃபெவிகால்ஸ் எடுத்து என்ன பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அது அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபெவிகால் ஃபஸ்ட்டு லாக் நல்லா நீட்டாக போடுங்க. லாக் நல்லா நீட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணிங்கன்னா ஃபெவிகால் எடுத்து நல்லா அது மேலே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 5 ஃபீட் காட் 1 போட்டிருக்கு. இதே மாதிரி இன்னொரு காட்டும் நீங்கள் போடணும். இப்போ அதுக்காக தான் உங்களுக்கு அந்த டோரியை வந்து 2ஆக கட் பண்ண சொன்னோம். ஒரு டோரி வந்து ஒரு காட்டுக்கு வரும், இன்னொரு டோரி இன்னொரு காட்டுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிவிட்டு கட்டர் எடுத்து கொஞ்சம் த்ரெட்டு விட்டு கட் பண்ணிவிடுங்க. கட்டர் எடுங்க, கொஞ்சம் த்ரெட்டு விட்டு கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் எடுத்துகிட்டு நல்லா ஃபெவிகால் போட்டு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஸ்டிக் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான். காட்டில் வந்து டோரி த்ரெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்டு நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து ஃபேப்ரிக் ப்ளவுஸ் எப்படி இந்த டோரி த்ரெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறோம். இப்போ யாருக்காவது நீங்கள் காட் வாங்கிட்டீங்க, டோரி போட வரலன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படி இந்த டோரியை ப்ளேஸ் பண்ணுறது காட்லன்ட்டு. ஓகேங்களா? பாருங்கள், இதுக்கு டோரி போட்டாச்சு. டோரி போட்ட அப்புறமேட்டு காட் உங்களுக்கு இப்படி வரும்.